பிரைஸ் த லார்ட். ஜனவரி 3 இந்த நாளுக்கான வசனம். நீர் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். ஏசாயா 58:11. நம்ம வாழ்க்கை வறண்ட நிலைமையிலே இருக்குன்னு நினச்சி மனசு வருத்தப்படுறீங்களா? எதை தொட்டாலும் சக்ஸஸ் கிடையாது, நமக்கு மட்டும்தான் இப்படியா, எப்பொழுதுமே நம்ம இப்படி தான் இருக்கணுமா அப்படின்னு திகைச்சு நிற்கிறீங்களா? உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு ஏசப்பா. நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் உன்னை மாற்றுவேன்னு சொல்கிறாரு. நீங்கள் பயப்படாதீங்க, நம்மளுடைய வறட்சியான நேரத்தெல்லாம் மாற்றுவார். நமக்கு இவ்வளோ தான், நம்ம எதை தொட்டாலும் சக்ஸஸ் ஆகாது, நம்ம ஒரு வேஸ்ட்டுன்ற ஒரு விரக்தியில் இருக்கீங்களா? உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு. பற்றாத நீரூற்றை போல் உன்னை மாற்றுவேன்னு சொல்கிறாரு. நீங்கள் இந்த வசனத்தை பிடிச்சிக்கிட்டு தனிமையில் உட்காந்து ஏசப்பாட்ட கேளுங்க. வசனத்தில் சொல்லியிருக்கிறீங்களே, இதன்படி எனக்கு செய்யுங்கப்பா அப்படின்னு நீங்கள் கேளுங்க. நம்முடைய உலகப்பூர்வமான தகப்பன் கூட நம்ம சொல்கிறத கேட்காம போகலாம், நம்மளுடைய உணர்வுகளை புரிஞ்சிக்காமல் போகலாம், புரிஞ்சிக்கிட்டு செய்யாமல் கூட போகலாம். ஆனால் நம்மளை உருவாக்கின நம்மளுடைய பரம தகப்பன், நம்ம அப்பா, அவர்கிட்ட கேளுங்க. நமக்கு செய்யாமல் யாருக்கு செய்ய போகிறாரு? இந்த வசனத்தை பிடிச்சிக்கோங்க. நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாயின்ற இந்த ஒரு வசனத்தை பிடிச்சி அவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக செய்வார். ஆமேன். அல்லேலூயா.